ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அடுப்பு பக்கமே போகாமல் எப்படி ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு டேட்ஸ் எடுத்திருக்கேன். டேட்ஸ் வந்து நம்ம பிளாக் டேட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 கப் பொட்டுக்கடலை. இந்த ரெண்டும் தான், வேறு எந்த ஸ்வீட்டும் நம்ம சேர்க்க போகிறல, இனிப்பு எதுவும் சேர்க்குறது இது மட்டுமே போதும். அதுக்கு பொட்டுக்கடலையை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக டேட்ஸை வந்து சீடை எடுத்துட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த 1 கப் பொட்டுக்கடலைக்கு வந்து நமக்கு ஒரு 8லேருந்து 10 வரை தேவைப்படும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சீடை எடுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி தான் எடுக்க போகிறோம். உங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. உங்கள் கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க, அடிக்கடி செய்வீங்க. ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நிமிஷம் தான் ஆகும் இதை செய்கிறதுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் சீடை எடுத்துட்டு நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பதம் வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூட 2 டேட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி திரண்டு வந்துடும் மிக்சியில் அரைக்கும் போதே. இது வந்து சரியான பதம். இதை வந்து நான் வந்து சும்மா ஒரு டிசைனுக்காக இந்த ஸ்பூனில் வச்சு எடுக்க போகிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு கட்டர், குக்கீஸ் கட்டர் எதுவும் இருந்துச்சுன்னா அதில் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே எடுத்தீங்கனாலே வந்துடும். லைட்டாக பட்டர் மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பூனில் லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் சும்மா உருண்டை மாதிரி உருட்டி கூட செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டெக்கரேஷனுக்காக சென்டரில் முந்திரி பருப்பு வைக்கேன். நீங்கள் வந்து செரி பழம் இருந்துச்சுன்னா செரி பழம் வச்சுக்கோங்க. அது வந்து நல்லாயிருக்கும். ரெட் கலரில் நீங்கள் வைக்கும்போது அட்ராக்டிவாக இருக்கும். கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். அடுப்பு பக்கமே போகாமல் 2 நிமிஷத்தில் வந்து ஈஸியான ஸ்வீட் ரெசிபி, அதிலும் ஹெல்த்தியானது. உங்கள் கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.